வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது மயிலாப்பூர் தொகுதி. சென்னையோட இதயம், கலாச்சாரத்தோட மையம்னு சொல்றோம். ஆனா அங்க அரசியல் நிலவரம் என்ன சொல்லுது? வெறும் நம்பர்ஸ்க்கு பின்னால மக்களோட உண்மையான தேவைகள் என்ன? நிர்வாகத்தோட குறைகள் என்ன? இதையெல்லாம் டேட்டாவை வச்சு அலசி மயிலாப்பூரோட எதிர்காலத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மளோட இந்த அலசல் ஒரு 6 கட்டமா போக போகுது. முதல்ல மயிலாப்பூர்னா என்ன, அதோட அடையாளம் என்னன்னு பாப்போம். அதுக்கப்புறம் தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அதுல இருந்து நிர்வாகத்துல இருக்கிற பிரச்சனைகளை தோண்டி எடுத்து அதுக்கு ஒரு 4 முனை தீர்வை நம்ம முன்வைக்க போறோம். கடைசியா ஒரு தெளிவான டெவலப்மெண்ட் பிளானோட இதை முடிக்கலாம். சரி, எந்த ஒரு பகுப்பாய்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அதோட அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம். மயிலாப்பூருங்கிறது வெறும் ஒரு எலெக்ஷன் தொகுதி மட்டும் இல்லைங்க. அது சென்னையோட கலாச்சாரத்திலையும் சமூக அமைப்பிலையும் ஒரு முக்கியமான அங்கம். அதோட ஆன்மா என்னன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். இப்போ நீங்க பாக்குற இந்த மேப் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. மயிலாப்பூர் 100% ஒரு அர்பன் தொகுதி. இங்க விவசாயம், கிராமப்புற திட்டங்கள் பத்தின பேச்சே கிடையாது. இங்க அரசியல் எதை சுத்தி நடக்குதுன்னா மெட்ரோ, டிராஃபிக் ஜாம், அபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் முக்கியமான பிரச்சனை மழைக்கால வெள்ளம். இதுதான் இங்க அரசியல் களம். இந்த நம்பர்ஸ பாருங்க. மயிலாப்பூரோட அரசியல் ஏன் மத்த தொகுதிகள்ல இருந்து வித்தியாசமா இருக்குன்னு புரியும். கிட்டத்தட்ட 87% ஹிந்துக்கள், அதுலயும் பிராமணர்கள், செட்டியார்கள் மாதிரி உயர்சாதி பிரிவினர் அதிகம். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல மத்த பல இடங்கள்ல பாக்குற மாதிரி ஒரு ஆழமான ஜாதி அடிப்படையிலான ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் இங்க பெருசா வேலைக்கு ஆகாது. இங்க இருக்கிற வாக்காளர்கள் அவங்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன, அதை தீர்க்க வர வேட்பாளருக்கு திறமை இருக்கான்னு பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. இது ஒரு மாடர்ன் அர்பன் மனநிலையோட அடையாளம். சரி, கள நிலவரம் என்னன்னு இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. இனி நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு தாப்போம். ஏன்னா கடந்த கால தேர்தல் முடிவுகள் மக்களோட மனநிலையை ரொம்ப ஆழமா நமக்கு படம் பிடிச்சு காட்டும். இந்த நம்பரை பாருங்க, -3.13%. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2016லேருந்து 2021 தேர்தலுக்குள்ள ஓட்டுப்பதிவு சதவீதம் 3%க்கு மேல குறைஞ்சிருக்கு. இது வெறும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்ல, இது ஒரு எச்சரிக்கை மணி. ஏன் இந்த வீழ்ச்சி? இது வெறும் சோம்பேறித்தனமா, இல்ல அதுக்கு மேல விரக்தியோட வெளிப்பாடா? மக்கள் தேர்தல் மேலேயே ஒரு நம்பிக்கையை இழந்துட்டு வராங்கன்னு தான் இது காட்டுது. நம்மளோட குரல் யாருக்கும் கேட்கல, நம்ம பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு ஒரு எண்ணம் வந்தா எதுக்கு போய் ஓட்டு போடணும்னு தோணும் இல்லையா? இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு அறிகுறி. நம்ம அரசியல் அமைப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்யுது. அது போலவே தகவலறிந்து பேசுறதும் பொறுப்புணர்வோட பொதுவெளியில விவாதிக்கிறதும் நம்ம கடமை. மக்கள் நம்பிக்கையை இழக்கும்போது அந்த உரையாடல் துண்டிக்கப்படுது. இதுதான் இங்க நடக்குது. இந்த சார்ட் பாருங்க, ஆட்சி மாற்றம் ரொம்ப தெளிவா தெரியுது. 2016ல அதிமுக ஜெயிச்ச தொகுதிய 2021ல திமுக கைப்பற்றுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும். திமுகவோட ஓட்டு பெருசா ஒன்னும் ஏறல, ஆனா அதிமுகவோட ஓட்டு கணிசமா குறைஞ்சிருக்கு. அப்படின்னா என்ன? இது திமுக மேல இருக்கிற ஆதரவை விட அதிமுக மேல இருந்த அதிருப்தியோட வெளிப்பாடா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. நம்பர்ஸ் ஒரு பக்கம் கதை சொன்னாலும் மக்களோட அன்றாட வழிதான் உண்மையான அரசியல். சரி, இப்போ தேர்தல் டேட்டாவை விட்டுட்டு மயிலாப்பூர் மக்களோட நிஜமான பிரச்சனைகள் என்னன்னு பாப்போம். அந்த நிர்வாகத்தோட அடித்தளத்துல என்னென்ன விரிசல்கள் இருக்கு? இது ஒரு சாதாரண குடிமகனோட குரல். ஆனா இது மயிலாப்பூர்ல இருக்கிற பலரோட மனக்குமுறல். ரோடு சரியில்லை, தண்ணி பைப்பு உடஞ்சிருக்கு, இப்படி அடிப்படை வசதிகள் கூட கிடைக்கலங்கிறது ஒரு பெரிய குறை. இது வெறும் ஒரு அசௌகரியம் மட்டும் இல்ல, இது மக்களோட வாழ்க்கை தரம் மேல நடத்தப்படுற ஒரு தாக்குதல். காணல் நீர், இந்த ஒரு வார்த்தை போதும் வாக்குறுதிக்கும் நிஜத்துக்கும் நடுவில் இருக்கிற தூரத்தை சொல்ல. குறிப்பா கடலோர மீனவ மக்களுக்கான வீட்டு வசதி திட்டம் மாதிரி விஷயங்கள்ல வாக்குறுதிகள்லாம் காத்துல பறந்துடுது. இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் தான் மக்கள் விரக்தி அடையறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த டேபிள்ல பாருங்க, மக்களோட பிரச்சனைகளை தெளிவா லிஸ்ட் பண்ணிருக்கோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வெள்ளப்பெருக்கு, வீட்டு வசதியில தாமதம், வாழ்வாதாரத்துக்கு வாய்ப்பே இல்ல, கல்வி வசதியும் குறைவு. இந்த 4 முக்கியமான ஏரியாலையும் தொடர்ச்சியான தோல்விகள். இப்போ புரியுதா ஏன் ஓட்டிங் பெர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னு? இந்த எல்லா பிரச்சனையும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. அதனால இதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த தீர்வு தான் தேவை. பிரச்சனையை லிஸ்ட் போடுறது சுலபம், ஆனா அதுக்கு தீர்வு சொல்றது தான் ஒரு உண்மையான தலைமைக்கு அழகு. இப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வை நாம முன்வைக்கலாம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு, அதாவது ஒரு 4-pronged strategy. இந்த ஸ்ட்ராட்டஜியோட 4 முகங்கள் என்னென்னா, 1. சிவனோட ஆக்ரஷன் மாதிரி ஊழலையும் நிர்வாக கேடுகளையும் அழிக்கணும். 2. விஷ்ணுவோட ஸ்திரத்தன்மை மாதிரி உடஞ்ச ரோடு பைப்புன்னு இல்லாம நம்பகமான சேவைகளை கொடுக்கணும். 3. பிரம்மாவோட படைப்பு மாதிரி வெள்ள மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கு ஸ்மார்ட் டிரைனேஜ்னு புது தீர்வுகளை கொண்டு வரணும். 4. துர்கையோட பாதுகாப்பு மாதிரி மக்களோட பாதுகாப்பையும் மயிலாப்பூரோட பாரம்பரியத்தையும் காப்பாற்றணும்.
இந்த நாளும் ஒன்னு சேரும்போது தான் உண்மையான மாற்றம் வரும். கோட்பாடுகள் எல்லாம் பேப்பரோட நின்னுடக்கூடாது. இப்போ அந்த சதுர்முக வியூகத்தை எப்படி நிஜமா செயல்படுத்த முடியுங்கிற திட்டங்களா மாத்தலான்னு பாப்போம். இது வெறும் வாக்குறுதி இல்ல, இதுக்கு ஒரு டைம்லைன் இருக்கு, பட்ஜெட் இருக்கு, இதனால என்ன பலன் கிடைக்கும்னு அளவிடவும் முடியும். இங்க பாருங்க, ஒரு நேரடி தீர்வு. மயிலாப்பூரோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன? வெள்ளம். அதுக்கு இந்த ஸ்மார்ட் பம்ப் மற்றும் டிரைனேஜ் திட்டம் ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். இத ஒரு செலவா பார்க்காதுங்க, இத ஒரு முதலீடா பாருங்க. மக்களோட சொத்தையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற ஒரு முதலீடு. இளைஞர்களோட சக்தி தான் நம்ம நாட்டோட சொத்து. ஆனா நீட் மாதிரி தேர்வுகள், வேலையில்லாத திண்டாட்டம்னு அவங்க கனவுகளை சிதைக்குது. இதுக்கு என்ன தீர்வு? ஆழ்வார்பேட்டையில ஒரு டெக் ஸ்கில்ஸ் ஹப். இது மூலமா வருஷத்துக்கு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு உள்ளூர்லயே வேலைவாய்ப்பை உருவாக்க முடியும். உங்க வாழ்க்கை தரமும் உயரும். அடுத்தது மெரினா குப்பம் மறுசீரமைப்பு. இது பல வருஷமா அரசியல் சர்ச்சையில சிக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு திட்டம். ஆனா இத வெறும் ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டா பார்க்கக்கூடாது. இது மீனவ மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துற, அவங்க வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற ஒரு வாய்ப்பு. சரியான பிளானிங்கோட, மீனவ மக்களோட சம்மதத்தோட இதை செஞ்சா இது ஒரு பெரிய சமூக பொருளாதார மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு 40-50 கோடி செலவுல 2 வருஷத்துல இதை செஞ்சு முடிக்க முடியும். இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தும் போது மக்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியம். அவங்களோட தரவுகளை பயன்படுத்தும் போது வெளிப்படைத்தன்மையும் அவங்களோட சம்மதமும் அவசியம். இப்போ இருக்கிற இந்தியாவின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்டமும் இதே வலியுறுத்துது. நிர்வாகம் மக்களோட நம்பிக்கையை சம்பாதிக்க இது ஒரு முக்கியமான வழி. சரி, நம்ம இந்த பகுப்பாய்வோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்த டேட்டா, பிரச்சனைகள், தீர்வுகள், இது எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து மயிலாப்பூரோட எதிர்காலத்துக்கு ஒரு தெளிவான பாதையை இப்ப பார்க்கலாம். அப்போ மயிலாப்பூர் மக்களோட சாய்ஸ் ரொம்ப சிம்பிள். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் நிறைஞ்ச ஒரு உடைந்த கடந்த காலத்தை தேர்ந்தெடுக்க போறாங்களா? இல்ல ஒரு திறமையான நிர்வாகத்தையும் உறுதியான வளர்ச்சியையும் மையமா வச்ச ஒரு புது பார்வையை தேர்ந்தெடுக்க போறாங்களா? இது கட்சி அரசியலை தாண்டின ஒரு விஷயம். இது செயல்திறன் சம்பந்தப்பட்டது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். ஒரு உண்மையான மக்கள் தலைவர்னா யாரு? வெறும் வாக்குறுதிகளை அள்ளி வீசுறவரா, இல்ல மக்களோட கண்ணீரை துடைக்க உறுதியான திட்டங்களை செயல்படுத்துறவரா? அதிகாரம்ங்கிறது பதவியா இல்ல சேவையா? இந்த தெளிவு தான் மயிலாப்பூரோட எதிர்காலத்தை மட்டும் இல்ல, நம்ம ஜனநாயகத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். நீங்களும் ஒரு மக்கள் மைய தலைவரா மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்கள். இமெயில் முகவரி mgr@blueprintstrategies.ai அல்லது 080-4204-1602 என்ற எண்ணிற்கு அழையும். எங்கள் நோக்கம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது.